ஹாய் வெல்கம் டு ஹோம்லி லைஃப் சேனல். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் முட்டை குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, கொஞ்சமாக சோம்பு, சீரகம், அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவி அதையும் வதக்கிட்டு அதை வந்து தனியாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு அந்த நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே சைடில் இங்கிட்டு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருந்துச்சு. சப்பாத்தியுமே போட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எக்கையும் தூக்கி அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்